ஓகே, இப்போ அடுத்து மிக முக்கியமான காரியம் வரப்போகுது. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. இந்த ரெண்டையும் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, ஆண்டவர் சொன்னபடி இத்தனை துல்லியமாய் காரியங்கள் நடக்குமானால் இனி சொல்ல போகிற காரியமும் என்ன செய்யும்? துல்லியமாக நடக்கும். ஏன்னா இது என்னுடைய ப்ராஃபஸி இல்லை, வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. முதல் வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. சிவப்பு மங்கின நிறமும், சிவப்பும் மங்கின நிறம் உள்ளது. சிவப்பு போயிருச்சு, அடுத்து என்ன வரணும்? பின்னாடி மங்கினது வரணும். மங்கினது எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2026 எப்படி இருக்கும்? அண்டர்லைன் ப்ளீஸ். நான் சொல்லலை, நீங்கள் எதிர்பார்க்குற தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லுகிறதில்லை. நான் சொல்கிறது வசனத்திலிருந்து, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பீங்க தெரியுமா? இனி ஜனவரி வரைக்கும் உன்னை நான் பார்க்குறதில்ல. அது நல்லதோ கெட்டதோ, இனி நானும் 5 நாள் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஜனவரி 15க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனாலும் நாளைக்கு வரைக்கும் சொல்லித்தான் அனுப்புவேன். வாசிங்க, 6:8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8. இங்கே 4 விதமான காரியங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள, 2030க்குள்ள, திருப்பியும் சொல்கிறேன், நான் ப்ராஃபஸி சொல்லலை, நடக்கிற சம்பவங்களுடைய கணக்குகளை வைத்து நான் சொல்கிறேன். இப்போ நடந்த 3.5 வருஷம் இது நடந்துச்சு இல்லையா? கொரோனா 2019 லாஸ்ட்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் நடந்துச்சு. இப்போ 2023 அக்டோபர்லேருந்து இந்த காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த 4 சம்பவங்களும் ஒன்றாக நடக்கும். நான் சொல்கிறது மேக்சிமம் டைம். அது 2025 இன்னிலிருந்தே நான் சொல்கிறேன். இன்னிலிருந்து எப்போ வேணாலும் இந்த 4 சம்பவங்கள் ஒன்றாக நடக்கும். ஒன்று பட்டயத்தினாலும், 2வது பஞ்சத்தினாலும், சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான, இது வெளிப்படுத்தல் 6:8 இருக்கக்கூடியதான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அடுத்து மங்கின நிறம் உள்ள குதிரை ஒன்று வரணும். ஏற்கனவே சிவப்பு குதிரை கொள்ளை நோய் போயிருக்கு. அதுக்கு அடுத்து கருப்பு குதிரை பஞ்சம். இப்போ மத்திய 24 நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டபோது அதில் ஆண்டவர் சொன்னது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். இது ரெண்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிருக்கு. இன்னும் அதில் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யுத்தங்களின் செய்திகளையும், ஜனத்துக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய், அடுத்து பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் அதில் இருக்குது, மிச்சம் இருக்குது. இந்த 2 முக்கியமான காரியம் தான் நடந்திருக்குது, சிவப்பும் கருப்பும். இன்னும் மங்கின நிறமுள்ள குதிரையில் அடுத்த 4 இருக்குது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், அடுத்து பட்டயம், கொள்ளை நோய், இதெல்லாம் இருக்குது. இந்த 4ம் அடுத்து நடக்கக்கூடியதான அடுத்த 5 வருஷத்துக்குள்ளாக. நான் சொல்கிறது மேக்சிமம் இயர்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், ப்ராபஸி இல்லை, எந்த கணிப்பும் இல்லை. உட்காந்துக்கிட்டு யோசிக்காதீங்க, பிரதர் 5 வருஷம்ன்றாருனா ஏதாவது ஒரு கால்குலேஷன் இருக்குமோ, ஆண்டவர் 5 வருஷம் கழித்து தான் வருவாரோ அப்படின்னு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப நாசுக்காக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் பிரதர், நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்களே, ஆண்டவர் எப்போ வருவார்? எனக்கு இந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு சாத்தானுடைய தூதனை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னு கேட்டால், பைபிள் படி அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும், மார்க்கு சொல்லுது, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். ஸோ இயேசு வர்றது யாருக்குமே அவங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. வேலை முடிஞ்சு. நம்ம ஆள் ஒருத்தர் இருந்தார், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யூடியூப்லலாம் பேசினார். இயேசு வருகிறது பிதா ஒருத்தரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, இயேசுவுக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இன்னும் நல்லா இருந்துச்சு. இயேசுக்கே சொல்ல மாட்டேனதை பிதா எனக்கு மட்டும் சொன்னாருன்னு சொன்னார். நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் சொன்ன டேட்டில் இயேசு வரல. நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களாம் அந்த டேட்டை சொல்லி சொல்லி இயேசு வரவிடாமல் பண்ணுறாங்க. இவங்க சும்மா இருந்தாலும் அவர் வந்துடுவார். புரியுதா?
இப்போ அதனால் நான் 5 வருஷம்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கே ஒழிய வருகைக்கான கணக்கு இல்லை. இந்த சம்பவங்களுக்கான கணக்கு. வருகை எப்போ வேணாலும் வரும். வருகை என்ன செய்யும்? எப்போ வேணாலும் வரும். அவர் வரப்போகிற நாள் சமீபம், ரொம்ப சமீபம். அதுவும் இந்த குதிரை காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பித்த பிறகு வெரி சூன். அப்படி இருக்கும்போது அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான 4 சம்பவங்கள். ஒன்று, பட்டயத்தினாலும். இந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குதிரையின் மேல் ஏறி இருந்து ஒருத்தன் தூதன் பட்டயம் பிடிச்சிருந்தாதான் அதுக்கு பேர் கொள்ளை நோய். நார்மலாக பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? யுத்தத்தை குறிக்கிறது. இயேசு சொல்கிறார்ல மத்திய 24 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார்ல, அந்த யுத்தம் தான். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அதான் ரொம்ப முக்கியம். எப்போ வருவாய்? கடைசி வருஷங்களிலே வருவாய். எங்கே வருவாய்? வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அப்போ இந்த பட்டயம் யுத்தம் ஒன்று வரும், கடைசி காலத்தில் வரும். 16வது வசனம் வாசி. இதுதான் அந்த பட்டயம் கடைசி நாட்களில் சம்பவிக்கும். எங்க சம்பவிக்கும்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. எங்கிருந்து? வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேலின். அப்போ வசனம் ஒரு தடவைக்கு 2 தடவை இருக்கு. இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாக சண்டை ஆரம்பிக்கும். இந்த சண்டை தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. நல்லா கவனிங்க. இந்த சண்டை 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சு. அந்த சண்டைக்கு பேர் தான் அலக்சா. இது இருக்கு பாருங்க. இதான் இஸ்ரவேலின் வடபுறத்திலிருந்து எழும்பினது. இது அந்த சண்டைக்கானது 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த மலைக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. இந்த சண்டை தான் இந்த 2026 மிகப்பெரிய சண்டையாய் மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இஸ்ரவேல் கிட்ட இருந்து 2 முக்கியமான காரியத்தை கேட்குறாங்க ஐநா சபையிலேருந்து. ஒன்று இந்த இடத்த கேட்குறாங்க, இன்னொன்று கோலன் ஹைட்ஸ்னு இன்னொரு மலை இருக்குது. 2 மலையை கேட்குறாங்க. இஸ்ரேல் அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் தரப்போகிறதும் இல்லை. ஸோ இப்போ அவங்ககிட்ட இருந்து அதை கட்டாயமாக வாங்குகிற முயற்சி ஒன்று நடக்கும், அல்லது இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். இந்த யுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு யுத்தம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் 2026 எப்போ வேணாலும் தொடங்கக்கூடியதான யுத்தம். இப்போ நான் சொல்கிறது இந்த நாளில், நேற்று இன்னையில் உள்ள செய்தியை சொல்கிறேன். ரஷ்யாவுடைய பார்டரில் கொண்டு போய் மிக ஆபத்தான வெப்பன்ஸை யூரோப்பியன் யூனியன் நிறுத்திருச்சு, நேட்டோ நாடுகள் நிறுத்திருச்சு. ரஷ்யா அதை விட ஆபத்தானது ஒன்று இன்னைக்கு காலையில் லான்ச் பண்ணி வச்சிருக்கு. நாங்கள் வரும்போது அந்த நியூஸை பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ இந்த யுத்தம் தான் அடுத்த சில வருஷங்களில் நடக்கும். இதுதான் அந்த வேதத்தை சொல்லக்கூடிய பட்டயம். எசேக்கியேல் 38:39 கர்த்தர் சொன்ன துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கிடுச்சு. வி ஆர் ஆன் த வே. இது தொடங்கி உங்கள் கணக்கு நீங்கள் பார்த்துக்கோங்களேன். 2023 அக்டோபர்னு வச்சுக்கோங்களேன். 2023 அக்டோபர், 24 அக்டோபர், 25 அக்டோபர், 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆண்டவர் சொல்லி அந்த யுத்தம் ஆரம்பிக்குது. 1ஆம் உலக யுத்தம் 4 வருஷம், 2ஆம் உலக யுத்தம் 8 வருஷம், இப்போ இது 3வது வருஷத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. ஸோ இது உச்சத்த நியூக்ளியர் வாராக மாறும். எசேக்கியேல் 38 அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பட்டயத்தினால் வரக்கூடியதான ஃபர்ஸ்ட். இந்த யுத்தமானது அடுத்த சில வருஷங்களில் நடக்கும் பொழுது, இதைத்தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதாக இருக்கட்டும், யார் சொன்னதாக இருக்கட்டும், மிக மோசமான யுத்தம் நம்முடைய தலைமுறையில், நம்ம ஜென்ரேஷனில் நாம் பார்க்க போகிறோம். இதில் என்ன பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த யுத்தத்துக்கு உலகத்தில் உள்ள எந்த மக்களும் ப்ரிப்பேர் ஆகலை. ப்ரிப்பேர் ஆகலைன்னா என்னங்க, யுத்தத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னு கேட்டால், இந்த நியூக்ளியர் வாரை இது வரைக்கும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு யுத்தம் என்ன செய்யலை, வரவே இல்லை. முதல் யுத்தத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் யூஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அந்த யுத்தத்தை, ஃப்ளைட்டை ஜனங்க பார்த்ததில்ல யுத்தத்தில். ஸோ ஜனங்க பிரமிச்சிட்டாங்க, ஸ்தம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். 2ஆம் உலக யுத்தத்தில் தான் அணுகுண்டு யூஸ் பண்ணப்படுது, ஹிரோஷிமா நாகசாக்கியில். அது வரைக்கும் அப்படி ஒரு அணுகுண்டை யாருமே என்ன செய்யலை, பார்க்கல.
அதோட யுத்தமே ஸ்டாப் ஆயிடுச்சு 1943. இப்போ வர்றது அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்த குண்டுகளும் மோசமான காரியங்களும் நடக்க போதாம். அதனால உலக மக்களுக்கு இது எப்படி இருக்கும், இதோட முடிவு எப்படி இருக்கும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, காத்துல போய் அந்த நியூக்ளியர் துகள்கள் கலந்தா என்ன ஆகும், சுவாசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், யாருக்குமே தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு பார்க்க போகுது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, மத்திய 24:6 சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டீங்க, எப்படி கலங்காமல் இருக்கிறது அப்படின்னா, இதே தான் கொரோனாவுக்கும் சொல்கிறோம். கொரோனா வந்தபோது அவர் யூஸ் பண்ண மெயின் டூல், ஜனங்களை யூஸ் பண்ண மெயின் டூல் என்னன்னா பயம். ஜனங்களை என்ன பண்ணாங்க, பயமுறுத்தினாங்க. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி பயம் ஒரு பாவம். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கிறா, பயம். மனுஷனுக்குள்ள வந்த முதல் செட் ஆஃப் பாவம் ஏதேனுக்குள்ள, அது எது ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா, தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். ஸோ பயம் என்பது இதைத்தான் பிசாசு யூஸ் பண்ணோம். யோபு சொல்கிறாருல்ல, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அதுதான் அவங்க யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஆயுதம் கொரோனாவில். உங்களுக்கு தெரியுமா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்தது நிறையா, பயந்து செத்ததும் நிறையா. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஓசிடி வந்துருமா வந்துருமா வந்துருமான் நிறைய. உங்களுக்கு தெரியும் தானே, ரொம்ப பயந்தால் மூச்சு வாங்கணும்ல. கொரோனாவுடைய பிரச்சனையே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தானே. நிறைய பேருக்குள்ள அந்த பயமே மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாம் தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியாமலாம் இல்லை. வசனம் நல்லா தெரியும். வாக்குத்தத்தம் வீடு ஃபுல்லாக மாட்டியிருப்போம். வீட்டு வாசலில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசுவின் ரத்தம் ஜெயமில் ஆரம்பித்து, டைனிங் டேபிளில் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக்கன்னு ஒட்டி இல்லையா. அதுக்கப்புறம் பெட்ரூமில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உன்னை. அதை ஏன் பெட்ரூமில் வச்சுருக்கான்னு இன்னும் எனக்கு புரியல. வாசலில் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு வச்சா நியாயம், பிசாசு உள்ளே வராது. அப்புறம் டைனிங் ஹாலில் வந்து உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாரா நியாயம், அங்கே உட்காந்து சாப்பிட்றோம். ஏன் பெட்ரூமில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஒட்டினான்னு எனக்கு இன்னும் புரியல. அது என்னவா இருக்குமோ, அவர்களுக்கே தெரிஞ்ச ரகசியம். கவனிச்சுக்கொள்ளுங்க, இவ்வளோ வசனத்தை எல்லா பக்கமும் ஒட்டி, வீடு முழுக்க வசனம், கேலண்டரில் வசனம், எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், வண்டியில் முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் எல்லாம் ஒட்டி இருக்கு. எந்த வசனமாவது உள்ளே போச்சா? ஏதாவது இருக்கா? பயப்படாதேன்ற வார்த்தை உங்களுக்கு என்னைக்காவது மைண்டில் ஏறிச்சா? ஏறவே ஏறாது. ஆனால் கொரோனாவில் மனுஷனுடைய பாதிப்புக்கு மிக முக்கியமாக வந்தது பயம். இப்போ ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இது எல்லாம் வரும். அதனால தான் திருப்பி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு, இப்போ இந்த 2 வருஷமாக அதை தான் போதிக்கிறோம். என்னென்னா, சபையில் கேட்க வேண்டிய வார்த்தை என்னென்னா விசுவாச வார்த்தை. எந்த விசுவாச வார்த்தை? எகிப்தின் மேல் வந்த வாதையை உன்மேல் வர பண்ணேன். அதுதான் உங்களுக்கு தெரியணும். இதுக்கு நடுவில் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அது செங்கடலாக இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு வழி ஏற்படுத்துவார். அது அக்கினியாக இருக்கட்டும், அது நடுவில் கர்த்தர் என்னோட கூட இருப்பார். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைகளை விட நீங்கள் அதை கதை கேட்குற மாதிரி தான் கேட்குறீங்க. உங்களுக்கு இருதயத்துக்குள்ள அது போல கதை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில், நல்ல கதை இல்லை அது. அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறான்? கதை. அது கதை இல்லை, சம்பவம். அது என்ன சம்பவம்? எதுக்கு எழுதி வச்சது தெரியுமா? அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் போவோமானால் 4வது நபராய் கர்த்தர் வந்து பாதுகாத்தது போல உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சார். அது மட்டும் இல்லை, பைபிளில் ஏன் இவ்வளோ எல்லாருடைய பிரச்சனையும் இருக்கு? பைபிளில் நீங்கள் ஆதியாகமத்தில் எடுத்துக்கோங்க, அதிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. யாராவது பிரச்சனை இல்லாமல் சொகுசாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? அதுவும் நம்ம பிலிவர்ஸில் நான் சொல்கிறேன், நான் பிலிவரை விட்டுருங்க. பிலிவர்ஸில் பாருங்கள், முதல்ல எடுத்துக்கோங்க ஆபேல். அவன் வாங்கின செத்தே போயிட்டான், கதை முடிஞ்சு இல்லையா? அதுக்கடுத்து நோவா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அன்றைக்கி உள்ள அந்த அத்தனை பேரும் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் சொல்லவே வேண்டாம், அவர் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து ஈசாக்கு, பஞ்ச காலத்தில் ஆண்டவர் எங்கேயும் போகாத இங்கேயே இருந்துட்டார். அங்கே மனைவியை வைத்துக்கொண்டு தன்னை கொலை செய்வாங்கன்னு பயந்து இருந்தான்னு இருக்கு. அப்புறம் ஊற்றுகளை எடுத்துக்கொண்ட அவன் பிரச்சனை. யாக்கோபு, அவனை நினச்சா தான் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அவன் நம்மளை மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக பயம், ஓடிக்கிட்டே இருப்பான்.
சும்மா இருக்கிறவனே ஓட விட்டுருவாங்க. அவன் பண்ணு சும்மா தான் இருப்பான். அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்லிடுவான், இங்கே இருந்தால் அவங்க அண்ணன் கொண்டுடுவான் ஓடிடுன்னு. அவன் சொல்ல, ஏமா நான் பண்ணு சும்மா தானே இருந்தேன், நீ தானே எங்கள் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன், எனக்கு தெரியும்டா, நீ தானேம்மா சொன்ன எனக்கு வரதெல்லாம் நீ வாங்கிக்கிறேன்னு, இருக்கட்டும் நீ போயிரு. அவன் அங்கே போனால் நல்ல மாமன், அவன் ரொம்ப அருமையான மாமன். அப்படிப்பட்ட மாமெல்லாம் அமைஞ்சானா நம்ம ரசிக்கப்பட்டுருவோம். நிஜமாக தான் சொல்கிறேன். அங்கே போய் அங்கேது பிரச்சனை வந்து அவன் துரத்திட்டு வரான். இங்கே துரத்திட்டு வந்தால் பசங்க 2 பேர் போயிட்டு ஒரு இடத்துல அந்த தீனாள் விஷயத்தில் பண்ணிடுறானுங்க. அங்கேருந்து பயந்து இன்னொரு இடத்துக்கு போனான். நடுவில் வழியில் பார்த்தா ஏசாவை பார்த்து பயம், லாபானா பார்த்து பயம், வாழ்நாளெல்லாம் பயம். அப்புறம் பார்த்தா பென்யமீனை காணோம், யோசேப்பை காணோம். அவன் சொல்கிறான், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். இவங்களை விட்டுட்டு வெளியே இந்த பக்கம் வந்தால் மோச நிலைமை அதை விட கவலைக்கிடமாக இருக்குது. தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். நீங்கள் எடுத்து பாருங்கள், பைபிள் முழுக்க பாருங்கள். தானியேலா இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் வந்துருங்க யோவான் ஸ்நானகனாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், அத்தனை பேருடைய உபத்திரவத்தை பற்றி பைபிள் எழுதுது. ஏன் தெரியுமா? இது எல்லாத்துலேயும் ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, இவைகளுக்கு நடுவில் இவர்களை பாதுகாத்த நான் உன்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அதனால தான் எழுதி வச்சிருக்கிறார். என்னென்ன சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வருமோ அத்தனை சூழ்நிலைக்கான ஆளையும் பைபிளில் இருக்கான். சிலர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, யாருக்குமே வராத பிரச்சனை அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், நான் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னாரு. 10 பிள்ளையும் செத்து போச்சான்னு கேட்டேன். யோபு போல சோதிக்கப்படுறதுனா என்ன? நல்ல உடம்பு முழுக்க பரு வந்து இந்த கொட்டாங்குச்சி எடுத்து சுரண்டிக்கிட்டு 10 பிள்ளையும் செத்து போய் மொத்தமாக போச்சு. ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கோ அந்த அம்மா திட்டிருக்கோம் வீட்டில். அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கோம், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்ற மாதிரி கொஞ்சம் அந்த அம்மா கேவலமாக ஏதோ சொல்லியிருக்கும் போல. உடனே அந்த ஆள் சொல்லிட்டார் எங்கிட்ட, யோபுவை போல நான் சோதிக்கப்படுகிறேன். ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், இயேசுநாதருக்கே வராத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னார். எனக்கு அது இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்க. அப்படி என்னையா பிரச்சனை உனக்கு என்ன? இல்லை, எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிறாங்க, மாமியார் மருமக பிரச்சனை. நியாயமான விஷயம், இயேசுநாதருக்கே வராத பிரச்சனை இல்லை இல்லையா? ஆமாம், ஆண்டவர் தப்பிச்சது அது ஒன்றில் மட்டும்தான் இல்லை. அவர் நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒன்று மட்டும் நம்மகிட்ட கொடுத்துட்டார். இதை சமாளித்து நீ பரலோகத்துக்கு வந்துடுறா, பெரிய ஆள்றா நீ அப்படின்ட்டு இல்லை. அது ஒரு பெரிய விஷயந்தான். அது இல்லை, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை கூட சால்வ் பண்ணிடலாம், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? அது ஆண்டவர் பண்ணுற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுங்க அதுலேருந்து மட்டும் விடுதலையே கொடுக்க மாட்டார். உங்கள் எல்லா ஜெபம் நீங்கள் இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன நடக்குன்னா, நீங்கள் எவனுக்காக ஜெபம் பண்ணுவீங்க அவனுக்கு சுகமாக்கும், இதுக்கு ஜெபம் பண்ணுவீங்க இது நடக்கவே நடக்காது. என்ன ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ உனக்கு இருக்கா? இல்லை, மொத்தத்துக்கு இதை வச்சுக்கோம்பார். அவ்வளோதான், மொத்தம் இல்லைடா, இது ஒன்று தாண்டா உனக்கு, நீ இதை தாண்டி பரலோகத்துக்கு வந்துரு, அவ்வளோதான். பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் பரலோகத்தில் ஏன் அழுவான்? பரலோகத்தில் எவனா அழுவானா? வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானதாமே அவர்கள் கண்ணீர் யாவையும். அவன் போனவொடனே பரலோகத்தை பார்த்தோன்னா அழுகுறான். இன்னத்துக்கிட்ட அழுகுற, காப்பாற்றி கொண்டாண்டிங்க ஆண்டவரை, சோத்திரம்ப்பா, பிரைஸ்தலா, என்னை எப்படி பத்திரமா காணாண்டிங்க அப்படின்னு. என்ன செய்ய? அதனால தான் ஆண்டவர் சகோதரர்களை பார்த்தா எழுதியிருக்காரு, கவலைப்படாதீங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். சரியா? சரி, கவனிங்க. என்ன சொன்னாலும் இப்படிலாம் பேசி தான் நம்மளை ஆறுதல் படுத்திக்க வேண்டியிருக்கு, வேறு வழியும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீ என்ன வேணால் பேசு, அது போனால் திருப்பி அப்படியே தான் இருக்கும். அது இயேசுநாதருக்கு அப்புறம் அது ஒன்று மட்டும்தான், அந்த பிரச்சனை மட்டும்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? சரி, கவனிங்க. அப்போது இவ்வளோத்துக்கு நடுவுலையும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி என்ன செய்கிறாரு? பத்திரம் இதெல்லாம் ஏன் எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இத்தனை பிரச்சனைகளை உடையதான அத்தனை பேருடைய கேரக்டரையும் எழுதி ஒரே பைபிளாக கொடுத்துருக்காரு. நீ உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பாரு, அந்த பிரச்சனையை நான் எப்படி காப்பாற்றினேன்னு பாரு, அப்படி காப்பாற்றினா உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அதான் கர்த்தர் சொல்லக்கூடியதான மிக முக்கியம். அப்போ யுத்தங்களையும் செய்திகளை என்ன செய்வோம்? கேள்விப்படுவீர்கள், வரும். இது வரைக்கும் உலகம் பார்க்காத மிக மோசமான யுத்தம் வரும். ஆனால் அது உங்களையும் என்னையும் அணுகாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருள் நடமாடும். பகலில் பறக்கும் அம்புனா என்ன? ஏவுகணை விடுறத பற்றி தான் இருக்குது. அன்றைக்கி வில்லு விட்டா இன்றைக்கி ஏவுகணை விடுறான். அவன் என்ன வேணாலும் விடட்டும், எப்படி வேணாலும் விடட்டும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார்.